சீதாராமன் சீரியல் ஜனவரி 16 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா குல்ஃபி சாப்பிடணுன்னு ஆசைப்படுறாங்க. உடனே ராமும் ஓகேன்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சீதாவோட அம்மா அப்பா 2 பேரும் அவங்க பின்னாடியே போகிறாங்க. குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்ததுமே, ஏங்க இந்த நேரத்தில் யாராவது குல்ஃபி சாப்பிடுவாங்களாங்கிறாங்க சீதாவோட அம்மா. ஏன் சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சீதாவோட அப்பா கேட்கவும், இதில் என்னங்க இருக்குங்கிறாங்க சீதாவோட அம்மா. மல்லிப்பூ நீ வாங்கி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அதே நான் வாங்கி கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இதுவும். நான் வாங்கி கொடுத்தா ரொம்பவே சந்தோஷப்படுவேல்ல, அதே மாதிரி தான் இது. சாதாரண குல்ஃபி தான், ஆனால் மாப்பிள்ளை வாங்கி கொடுக்கும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்லவும், அப்படியே சீதாவோட அம்மா வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி வெக்கப்பட்டுட்டு நிற்காத அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏங்க நம்மளும் குல்ஃபி சாப்பிட்லாங்கிறாங்க சீதாவோட அம்மா. சரின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அவங்க கூடவே போய் நின்று குல்ஃபி சாப்பிட்றாங்க பேசிக்கிட்டே. இதெல்லாம் பார்த்த மகாலட்சுமி சீதாவோட அப்பாவை அடிக்கிறதுக்காக ஆளை செட் பண்ணுறாங்க. ராம், சீதாவோட அப்பா அம்மா எல்லாரும் நின்று குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரவுடி கேங்க்கும் வராங்க. வேணும்னே வம்பு இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதாவோட அப்பா கிட்டேயும் ராம் கிட்டேயும் அடி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரவுடிஸ். இவங்க 4 பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சீதாவோட அப்பா ஊருக்கு கிளம்புறாங்க. என்னங்க அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க, இன்னும் 2 நாள் இருக்கலாம்ல அப்படின்னு மகா கேட்கவும், சீதாவோட அப்பா அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. அப்பா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இனிமேல் நீங்கள் இங்கே வந்துடணும், அதுக்கப்புறம் திங்கக்கிழமை டியூட்டிக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நான் என்னமா ப்ரைவேட் கம்பெனிலையா வேலை பார்த்துட்ருக்கேன், போலீஸ்காரனுக்கு லீவுங்கிறதே கிடையாதுமா அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்லிட்டுருக்க. சரிங்க சமந்தி, இனிமேல் நீங்கள் அடிக்கடி இங்கே வரணும் அப்படிங்கிறாங்க சேது. கண்டிப்பாக வருவேங்க, வந்து தானே ஆகணும். சீதாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. இனிமேல் சீதாக்கோ இல்லை அவள் குழந்தைக்கோ ஏதாவது பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன். வரும்போதே கம்ப்ளைண்ட்டோடு தான் வருவேன். அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து போலீஸ்காரங்களையும் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்லிட்டுருக்க. என்ன நீங்கள் மிரட்டிருக்கீங்களா அப்படின்னு அர்ச்சனா சண்டைக்கு போகிறாங்க. உடனே நீங்கள் இப்படி சத்தம் போட்டால் நீங்கள் பண்ணதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமாங்கிறாங்க சீதா. இனிமேல் உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் கேரண்டிங்கிறாங்க மகா. அதுக்கப்புறம் சீதாவோட அப்பாவும் சரிங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சீதாவோட அப்பா. அப்பவும் ஒரு வேளை ரவுடியெல்லாம் அனுப்பிச்சது மகாவோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க சீதாவோட அப்பா. அதுக்கப்புறம் சீதா நின்று சமைச்சிட்ருக்காங்க. என்னம்மா வாசனை தூக்குது, சமைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு செல்வியும் சீதாவோட அம்மாவும் வந்து கேட்டுட்ருக்க. ஆமாம்மா, பாஸ் இன்னைக்கு ஊருக்கு போகிறாங்களே, அதுதான் என் கையால் சமைச்சு கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் சமைச்சிட்ருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச புட்டும் சொதியும் வச்சிட்ருக்கேன். பாவம் ட்ரைனிங்கில் 3 நேரமும் சப்பாத்தியே சாப்பிட்றாங்களாம். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சீதா சொல்லவும், பேசாமல் நீயும் கூடவே போய் சமைச்சு போடலாம்ல, 3 நேரமும் மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரிங்கிறாங்க சீதாவோட அம்மா. நானும் அதை தாம்மா சொன்னேன், ஆனால் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சீதா சொல்லவும், ஏண்டி உங்கள் அப்பாவும் தான் ஊருக்கு கிளம்பி போனார், அப்போல்லாம் நீ இப்படி சமைக்கலையே அப்படின்னு கேட்கவும், அப்பாவுக்கு நீ தானே பொண்டாட்டி, நீ தானே சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சீதா சொல்லவும், நல்லா பேசுகிற சீதாங்கிறாங்க சீதாவோட அம்மா. அதுக்கப்புறம் ராம் தரே 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சீதாவும் அவங்க சமைச்சதெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு 2 பேருமே செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டுறாங்க. ஓகே பாஸ், நல்லா இருக்கா, பேசாமல் உங்களுக்கு நான் பார்சல் பண்ணி தருவா டிஃபன் பாக்ஸில், நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது சாப்பிட்டுட்டே போங்க, கூட இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க, முடிஞ்சால் ஃப்ளைட்டில் இருக்கிற டிரைவருக்கும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து மகா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அந்த தையல்காரி சிரித்தாலே என்னால் பொறுத்துக்கவே முடியல, அவளை என்ன பண்ணுறது, கடைசியில் அவகிட்டயே நான் சிரித்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சீதான்னு சொல்லி கத்திட்ருக்காங்க. சேது வராங்க. என்ன ஆச்சு, ஏன் சீதான்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு கேட்கவும், அது ஒன்றும் இல்லைங்க, சீதாவை பேசாமல் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன், ஏன்னா 25% ஷேரு சீதா பேரில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னம்மா பேசிகிட்ருக்க நீ, சீதா கன்சீவாக இருக்கா, இந்த நேரத்தில் எப்படி ஆஃபீஸ்க்கெல்லாம் வர முடியும் அப்படின்னு கேட்கவும், சீதா இந்த வீட்டு மருமக மட்டும் இல்லைங்க, கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னர், முக்கியமாக சைன் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும்ல அப்படின்னு மகா சொல்லவும், சரி இல்லைன்னா நம்ம ஷேரை ஃபுல்லாகவே அர்ச்சனாக்கா பேரில் தான் மாற்றணுங்கிறாங்க. அதை கேட்டதுமே சேது அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லவும், எனக்கும் தான் அர்ச்சனாக்காவை பிடிக்கல, என்ன பண்ணுறது, சுபாஷோட ஒய்ஃப் ஆச்சேங்கிறாங்க. சரி சீதாவை பார்த்து பத்திரமா ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கங்கிறாங்க சேது. இது எல்லாத்தையும் கேட்டு அர்ச்சனா சுபாஷ் 2 பேரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா கல்பனாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு கல்பனா பேசாமல் மகாவை கொண்டுடலாம், அப்போ தான் நீ அந்த வீட்டுக்கு ராணி ஆக முடியும், சுபாஷ் ராஜா ஆக முடியும், உங்கள் கூடவே சேர்ந்து நானும் வந்துடுவேன், இப்படியே விட்டால் உன்னையும் வெளியே துரத்திடுவாங்கங்கிறாங்க கல்பனா. அதுக்கப்புறம் ராம் ஊருக்கு கிளம்பிடுறாங்க. சீதாவும் வழி அனுப்பிச்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. இதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு அப்படின்னு மகா யோசிச்சுட்ருக்காங்க. சீதாவை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாமா சீதா அப்படின்னு சொல்லவும்,
நான் எந்த இடத்துக்கு போனாலும் வலது கால் எடுத்து வச்சு தான் போவேன். சரி நீங்கள் சொல்கிறீங்களேங்கிறதுக்காக இன்னொரு தடவை வலது கால் எடுத்து வச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் உள்ளே வராங்க. மகா மேனேஜரை தனியாக கூப்பிட்டு, சீதா ஆஃபீஸ்க்கே இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் ஓடிடணும், அந்த மாதிரி நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், சரிங்க மேடம்ங்கிறாங்க மேனேஜர். என்னோட பையனோட படிப்பு விஷயத்துக்கு செலவுக்கு பற்றி சொல்லியிருந்தேனே மேடம் அப்படின்னு சொல்லவும், முதல்ல கொடுத்த வேலையை ஒழுங்காக முடியும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க மகா. இன்னொரு பக்கம் சுபாஷ் பயந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே இந்த சீதா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாள், சொப்னாக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாள், என்ன பண்ணுறது, அவளை எப்படியாவது இந்த கம்பெனிலேருந்து அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சுபாஷ் ஒரு பக்கம் யோசிச்சு மேனேஜர்கிட்ட திரும்பவும் சீதாவை வெளியே அனுப்புறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மேனேஜர் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதாவை கூப்பிடுறாங்க. எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லவும் சீதா அப்படியே பார்க்குறாங்க. என்ன வேலைக்கு தானே வந்திருக்கீங்க, கொடுத்த வேலையை செய்ய மாட்டிங்களா அப்படின்னு கேட்கவும் சீதா சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. உடனே சீட்டில் உட்காடுறாங்க, சேதுவோட சீட்டில் அந்த மேனேஜர். அதை பார்த்ததும் சீதா பயங்கரமாக டென்ஷன் ஆகி, இது சேது அங்கிளோட சீட்டுங்கிறாங்க. அதுக்கு என்ன இப்போது போய் முதல்ல தண்ணி எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு அவர் சொல்லவும் சீதா பயங்கரமாக டென்ஷன் ஆகி பல்லாருன்னு ஒரு அறை வைக்கிறாங்க. மரியாதையாக பேசுன்னு அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.